ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மீனாவுமே மயிலோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, அவங்களோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மயிலும் மீனா கிட்ட பேசியிருப்பாங்க. எதுக்காகனா ஒரு வேலை விஷயமா பேசியிருப்பாங்க. மீனாவும் அதை பார்த்துட்டு மயில்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதா அங்கே வீட்லேயுமே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மயிலை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனால மீனா மேலே பயங்கர கோபமாக இருந்தாங்க செந்திலுமே கிட்டேயுமே நம்ம சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கிட்டேயுமே போய்ட்றாங்க. ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு இங்கே செந்திலுக்குமே சமாதானம் சொல்லிட்டு செந்திலை காஃபி ஷாப்புமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாவும் செந்திலை வீட்டுக்கு அமிச்சிட்டு எனக்கு கோயிலில் ஒரு வேலை இருக்குது, ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே பாண்டியன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் பேசாததுக்கும் அந்த ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா இங்கே அந்த ராஜி கதிர் விஷயத்த 2 பேர் விஷயத்தையுமே அந்த ஒரு கல்யாணத்து விஷயத்த மறைச்சி வச்சது தான் இங்கே கோமதி பண்ண மிகப்பெரிய தப்பு. அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் மறைச்சி வச்சாங்க, அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சிக்காமல் பாண்டியனுமே கோமதி மேலே பயங்கர கோவமாக தான் இருக்காங்க. அதுவுமே கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சரியாகி இங்கே பாண்டியன் கிட்ட இங்கே கோமதி கிட்ட இங்கே பாண்டியனுமே பேச ட்ரை பண்ணுவார். அதுவும் இல்லாமல் இங்கே மீனாவும் கோயிலுக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கோயிலுக்குமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்ததும் இங்கே அஞ்சலியுமே மீட் பண்ணுறாங்க. அஞ்சலியை மீட் பண்ணி அங்கே கோயிலையுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் சரவணா என்ன ஆச்சு, உங்கள் ஒய்ஃபை எதுக்காக கோச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி கேட்குறாங்க. உடனே சரவணனும் அஞ்சலி உன் கதை மாதிரி தான் என்னோட கதையும், உன்னோட லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையுமே நடந்துச்சு. என்னோடய லைஃப்பில் நிறைய ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொன்னேன்னா உனக்கு நாள் கணக்காகும். அதே மாதிரி என்னோடய பிரச்சனை மாதிரி தான் உன்னோட பிரச்சனையும். எனக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி எனக்கும் அவளுக்கும் செட் ஆகலை. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலிக்கு பிடிக்காத நிறைய பொய்களை சொல்லி அந்த வீட்டில் இருந்து மயிலை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன பொய் எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அவங்க மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி தான் எங்கள் அப்பா பொண்ணு கேட்டாங்க. ஆனால் அவங்க பொண்ணு வீட்டில் இருந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து நிறைய பொய் சொல்லிட்டாங்க. அப்படின்றதுனால எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் அந்த விவாகரத்து வரையுமே போயிடுச்சு. அதே மாதிரி அந்த குடும்பத்திலேருந்து எங்கள் குடும்பம் மேலே வீண் பழியை சுமத்தி கோர்ட் வரையுமே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலேயுமே அந்த மயில் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. இதுக்கு மேலே அவளோட சேர்ந்து வாழ வேணாம், தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அஞ்சலியும் சரவணா என்ன சொல்கிற, உன்னோட லைஃப்பில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா, உன் லைஃப்பில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் உனக்கும் எனக்கும் சேம் டு ஒரே மாதிரி நடந்திருக்கு, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி சொன்னதை கேட்டதும் சரவணனும் அஞ்சலி நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறது, நான் என்னோடய லைஃப்பில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை. ஆனால் எங்கள் மயிலை கட்டிட்டு வந்ததுலேருந்து அவளை நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் சொன்ன பொய்யால் எங்கள் அம்மாவிலேருந்து எங்கள் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அவள் சொன்ன பொய்யினால், அதுவும் அவள் சொன்ன பொய்யெல்லாம் சொன்னா நீ அவளை காரி துப்புவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனுமே அஞ்சலிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலியும் சரவணா அப்படி என்ன பொய் அவள் சொல்லிட்டா, அப்படி மன்னிக்க முடியாத பொய்னா என்ன பொய், எனக்கு ஒன்றுமே புரியல, நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே மீனாவுமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்ததும் இங்கே சரவணன் அஞ்சலின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. உடனே இங்கே மீனாவுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இங்கே சரவணன்னா இங்கே எதுக்கு இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சுக்கிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மயிலக்காவோட வாழ்க்கை என்ன ஆகிறது, அந்த அக்கா இப்போவே அவங்க அம்மா திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் தற்கொலை வரையும் முயற்சி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே மயிலக்காவோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே அஞ்சலியும் சரவணா நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கையுமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும், உன் மனசு மாதிரி, ஏன்னா உன் மனசு ரொம்பவே நல்ல மனசு, உன் நல்ல மனசுக்கு இது மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சது ரொம்பவே இது கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்தோட கஷ்டம் இப்போவே முடிஞ்சு போட்டோம், இத்தோட உனக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடவுளுக்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணனும் என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சோ அதே மாதிரி உன்னோட லைஃப்லேயுமே இருக்கும், அந்த ஒரு கஷ்டத்தை நீ கேட்க வேணாம்னு சொல்லிட்டேன், அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்தவே எதுவுமே கேட்காம நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு மாதிரியுமே சரவணன் சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் அஞ்சலியுமே சரவணா அதெல்லாம் விட்டுரு, ஏன்னா அது முடிஞ்சு போன கதை, அந்த கேட்டுனா நான் சொன்னேன்னா எனக்கு ரொம்பவே அழுக வந்துடும்,
ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேலேயுமே நான் தனியாக வாழ்கிறது தான் கொஞ்சம் சேஃபு, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் தனியாகவும் வந்துட்டேன். அது இல்லாமல் நீ முன்னாடியே நான் லவ் பண்ணும்போதே நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உடனே என்ன இங்கே சரவணனும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் நீ பேசும்போது எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. நீ எப்போ வந்து என்கிட்ட பேசுனியோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் இருக்குது. மயிலை நினச்சாவே எனக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது. அன்றைக்கி கடையில் வந்து மாமா மாமான்னு சொல்லிட்டு என்கிட்ட அவள் பேசிகிட்டு இருந்தா. அவள் பேசுகிறத எனக்கு கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம எனக்கு பயங்கர கோபமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு அவள் கூட பேசுகிறதுக்கு எனக்கு மனநிலையே இல்லை. அவள் வந்து பேசும்போது அதனால தான் நான் திட்டி அமிச்சிட்டேன். நீ அன்றைக்கி பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணும். ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட தப்பு இல்லை. அவள் வயசு விஷயத்தில், படிப்பு விஷயத்தில், இங்கே வேலை விஷயத்தில், குழந்தை விஷயத்துலன்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரியுமே சரவணன் சொல்கிறாங்க. உடனே இங்கே அஞ்சலியும் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சரவணா குழந்தை விஷயத்தில் பொய் சொன்னாலா, அப்படி என்ன தான் பொய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலி கேட்குறாங்க. உடனே சரவணனும் அது ஏன் கேட்குற அஞ்சலி, அவள் நிறைய பொய் சொல்லிட்டா. அவள் எப்படின்னா ஒரு குழந்தை வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது தான் தெரிய வருது அவங்க சொன்ன பொய் எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. அது தெரிஞ்சதும் அவங்க ஒரு ட்ராமா போட்டாங்க பாரு, அதெல்லாம் எனக்கு சொல்லவே முடியல. எனக்கு அது சொல்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி அஞ்சலி, எனக்கு ரொம்பவே டைம் ஆகுது, வீட்டில் வேறு அப்பாவும் அம்மாவும் தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே கிளம்பிடுறாங்க. உடனே மீனாவுமே அங்கேருந்து யோசிச்சு மயிலக்காவோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணன்கிட்ட பேசலாமா அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க. இப்போ பேச வேணாம், ஏன்னா இப்போ பேசினா அண்ணன் ரொம்பவே மனநிலை ரொம்பவே கஷ்டமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த விஷயத்த பேசக்கூடாது. நம்ம இந்த பிரச்சனை சால்வ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த பிரச்சனை ஆறப்போட்டு தான் நம்ம பேசணும். எடுத்த உடனே இங்கே சரவணன் மாமாக்கிட்ட அவர்கிட்ட பேசினா ரொம்பவே தப்பாகிடும். நம்ம அதை பேசாமல் இப்படியே விடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்க மீனா, இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, ஏன் இங்கே ஒன்றும் கோயிலில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க நான் அவ்வளோதான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே குமாருக்காக இங்கே கல்யாண ஏற்பாடையுமே பண்ணியிருக்காங்க. இங்கே முத்துவேலுமே இங்கே குமார்கிட்ட சொல்கிறாங்க. குமாருமே இதை கேட்டுட்டு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல்கிட்ட இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குமாருக்கு இங்கே அரசி மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா அன்புமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே அரசி அவங்க வீட்டில் இருந்து வரையுமே அரசி மேலே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாமல் ரொம்பவே அசிங்கமாகவும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அரசி அந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து இங்கே குமாருக்கு அரசி மேலே ரொம்பவே அன்பாயிடுச்சு. அங்கே கட்டினா அரசியை தான் நான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே ஒத்துக்காலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கடைசியில் நம்ம சொல்லி அரசியை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி நான் ஒரு கல்யாணத்தையே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அப்போத்தாவுமே குமாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே முத்துவேல் ஃபேமிலி இங்கே பாண்டியன் குடும்பம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அப்பா தான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.